ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே அதிசயமான ஒரு சில ராக் ஃபார்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்பவும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உலக அதிசயங்கள் மொத்தம் 7 இருக்குது. அந்த 7மே என்னன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது 12 அப்பஸ்டில். இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, என்ன விலை அழகே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அதில் கூட இந்த மாதிரி ஒரு இடத்த தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பாங்க. இந்த இடத்த தான் 12 அப்பஸ்டில்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல 12 ராக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாறைகளுமே சாதாரண பாறைகள் மாதிரி இருக்காது. ஹைட்டில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சில பாறைகள்லாம் 160 ஃபீட் வரைக்கும் உயரத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த இடம் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் கிரேட் ஓஷன் ரோடு இன் விக்டோரியாவை பிடிச்சி போனீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ராக் ஃபார்மேஷனை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ராக் ஃபார்மேஷன் எல்லாமே லைம்ஸ்டோனால் உருவாகி இருக்கு. கடல் அலைகளாலையும் தொலைச்சிக்கிட்டு போகக்கூடிய காற்றினுடைய வேகத்தினாலையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாறைகளும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ரீஷேப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது அரிக்கப்பட்டு அதனுடைய உருவ அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாறைகளில் எரோஷன் நடக்குது. இந்த இடம் மொத்தமாக குகைகள் மாதிரி தான் இருந்திருக்கு. போக போக கடல் அலைகள்னாலையும் காற்றுனாலையும் இந்த இடம் அரிக்கப்பட்டு இந்த மாதிரி தனித்தனி பாறைகளாக மாறி இருக்கு. ஒரிஜினலாக இந்த இடத்துல 9 ஸ்டாக்ஸ் தான் இருந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி 9 பாறைகள் தான் இருந்திருக்கு. 1920s கம்பேர் பண்ணும்போது 2005 ஜூலை மாதம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படியே கொலாப்ஸ் ஆகியிருக்கு. இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்டர்ஸ் முக்கியமாக வர்றதுக்கு காரணமே இந்த இடத்துல ஏற்படுற சன்ரைஸை பார்க்கறதுக்காக. சன்ரைஸ் ஏற்படும் போது இந்த பாறைகள் மேலே சூரிய கதிர்கள் பட்டு இந்த பாறை பிரதிபலிக்கும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மார்பிள் கேவ். இந்த இடத்த பாருங்களேன், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆக்சுவலாக இது ஒரு குகை தாங்க. இந்த இடம் ஒரு நேச்சுரல் ஒண்டராங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனரல் கெரேரார் லேக் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இதனுடைய கலர்ஸும் ஷேப்ஸும் ரொம்பவே அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட 6000 வருஷ காலமாக இந்த இடத்துல இந்த லேக்கில் இருக்கக்கூடிய தண்ணியினால் எரோஷன் நடந்து இந்த மாதிரியான ஒரு கேவ் மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாறைகளை பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ராக்ஸுமே ரொம்பவும் அழகான விவிட் கலர்ஸில் இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்கூட பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் டைமில் அப்படி இல்லைனா இயர்லி சம்மர் டைமில் வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே அழகாக தெரியும். பார்க்குறதுக்கு நம்மளுடைய கண்களுக்கு விருந்து மாதிரி இருக்குமா. தண்ணி மட்டும் உயரும் போது இந்த இடத்துல போட்டிங் வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய குகைகள் எல்லாத்துக்குமே போயிட்டு நம்மளால் பார்த்து ரசிக்க முடியுமா. இந்த இடத்துல 3 பிரைமரி ஃபார்மேஷன் இருக்குது. மார்பிள் கேத்தீட்ரல்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று மார்பிள் சாப்பல்னு சொல்கிறாங்க, இன்னொன்று மார்பிள் கேவ்னு சொல்கிறாங்க. இந்த 3 இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குமா. இந்த லேக்கில் இருக்கக்கூடிய தண்ணியில் மினரல்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த லேக் தான் இந்த உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் அமெரிக்காலேயே இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்காங்க. சூரிய ஒளிக்கதிர்கள் இந்த தண்ணியில் பட்டு அது மார்பிள் மேலே அப்படியே பிரதிபலிக்கும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக காட்சி அளிக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அல் நஸ்லா. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்த பாறையை வாழ்க்கையில் ஒரு தடவையாதும் பார்த்துடணும் அப்படின்னு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பாறையை பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நவீனமயமான டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாறைகளை லேசர் கட் பண்ணால் எப்படி ஆகுமோ அதே மாதிரி நேச்சுரலாகவே ஒரு கட் உருவாகியிருக்கு. கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரியான ஒரு பார்ட்டிஷன் உருவாகியிருக்கு. இந்த இடம் கரெக்டாக சவுதி அரேபியாவில் டீமா ஓயாசிஸ் அப்படிங்கிற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த பாறைகள் சாண்ட்ஸ்டோனால், நார்மலான சாண்ட்ஸ்டோனால் உருவாக்கப்பட்டது தாங்க. சயின்டிஸ்ட் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா விண்ட் எரோஷன் மூலமாக இந்த மாதிரியான தெர்மல் எக்ஸ்பான்ஷனும் டெக்டானிக் ஆக்டிவிட்டினால தான் இப்படி ஒரு ஸ்பிளிட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சயின்டிக்கல் ப்ரூஃபை சொல்லி இந்த மாதிரி பாறைகள் பிளவுபட்டதை சொல்கிறாங்க. ஆனால் யாருமே இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மொயராக்கி போல்டர்ஸ். இந்த இடம் எங்கே இருக்குன்னா நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய கோ அப்படிங்கிற பீச்சில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன், ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோன்ஸுமே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு ராக்ஸுமே கிட்டத்தட்ட 3 மீட்டர் வரைக்கும் டயமீட்டர்லையும் இதனுடைய வெயிட்டு பலக்கணக்கான டன்ஸ்லையும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 மில்லியன் வருஷ காலமாக அக்யூமுலேஷனால் இந்த மாதிரியான ஒரு ராக்ஸ் உருவாகியிருக்கு. இந்த ராக்ஸில் செப்டேரியன் கான்க்ரீஷன் அப்படிங்கிற மினரல்ஸும் கெலைட் குவாட்ஸ் அப்படிங்கிற மினரலும் அடங்கி
தேங்கி இருக்குங்க. ஆனால் கொஞ்ச காலமாக ரொம்பவே அழகாக காட்சியளித்த இந்த ராக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சில கிராக்ஸ் உள்ள ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பாறையில் ஏற்பட்ட கிராக் நெட்வொர்க் மாதிரி அடுத்தடுத்த பாறைகள்லையும் பரவி எல்லா பாறைகள்லையும் இந்த மாதிரி கிராக்கை உருவாக்கியிருக்கு. இந்த கிராக்குக்கு பேர் செப்டேரியான்னு சொல்கிறாங்க. பாறைகள் ட்ரை ஆகுறதுனால தான் இந்த மாதிரியான கிராக்ஸ் உருவாகுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆர்ச்சர்ஸ் நேஷனல் பார்க். இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு பார்க் அப்படின்னா இதுதான் சொல்கிறாங்க. குஜராத்தில் தான் இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னால இப்படிப்பட்ட ஆர்க்ஸ் உருவாக்கி இருக்குங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஐகானிக் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்க் அப்படின்னா இதை தான் சொல்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது கிட்டத்தட்ட 65 அடி வரைக்கும் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய வித்துன்னு பார்த்தீங்கன்னா 32 அடி இருக்குமா. மலை ஏறுறவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு இந்த இடம் ஃபேவரட்டான பிளேஸ் ஆங்க. இப்படிப்பட்ட பாறைகள் கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உருவாகி இருக்குங்க. இந்த இடம் டோட்டலா பழங்காலத்துல இந்த இடத்துல ஓடுன கடல்ல இந்த இடம் டோட்டலா மூழ்கி இருந்ததாகவும் இந்த இடத்துல திக் லேயர்ஸ் ஆஃப் சால்ட் டெபாசிட் ஆகி பல செஞ்சுரிஸா இந்த சால்ட் எல்லாமே செடிமெண்ட் லேயர்ஸா உருவாகி இப்படிப்பட்ட ராக்ஸா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால்ட்டில் ஏற்பட்ட ப்ரெஷர் காரணமாகவும் காற்று தண்ணியுடைய எரோஷன் காரணமாகவும் இப்படிப்பட்ட ஆர்க்ஸ் எல்லாமே உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் நேச்சுரல் ஆர்க் அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த 290 ஃபீட் வரைக்கும் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்க்கை தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இது டபுள் ஆர்க். இது பார்க்குறதுக்கு இன்டர் கனெக்டட் ஆர்க் மாதிரி தெரியும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தம்ப்நெயிலில் பார்த்தா இந்த ஒரு பிக்சர் தாங்க. இதை பார்க்குறதுக்கு ஏதோ ஏலியன் பிளானட்டில் இருக்கக்கூடிய ஸ்கைஃபை மூவிலலாம் நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசமான ராக்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் கிடையாது. ஃபோட்டோஷாப் மூலமாக தான் இப்படிப்பட்ட ராக்ஸை உருவாக்கியிருக்காங்க. இது டியூப்ளிகேட் தான். ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை பார்த்தோன்னே நானுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது உண்மையான ராக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நமாஃப்ஜால் அப்படிங்கிற இந்த இடம் தான். இந்த இடத்த பாருங்களேன், இதை ஜியோதர்மல் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே வெப்பத்தை அதிகமாக உணர்வோமாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப் லேக்கில் தான் அமைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கு ஏலியன் லேண்ட்ஸ்கேப் மாதிரியே இருக்குல்ல. இந்த இடத்துல வால்கானிக் மவுண்டெயின் இருக்குங்க. இந்த இடத்துல எப்போவுமே பாயில் ஆகிட்டே இருக்கக்கூடிய மட் பாட்ஸ் இருக்குது. இது பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தெரியலாம், ஆனால் இது எதுவுமே தண்ணி கிடையாது. ஸ்ப்ரிங் டைமில் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கங்கே கிரவுண்டில் ஓப்பனிங்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஓப்பனிங்ஸில் இருந்து சல்ஃபியூரிக் கேஸஸ் வெளியே வரதையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த சல்ஃபியூரியஸ் கேஸஸ் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானதாங்க. மூச்சு விடுறதுல சின்னதாக சிரமம் இருக்கிறவங்க கூட இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த இடத்த அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு போனால் அழுகிய முட்டை வாசனை அடிக்குமாங்க. இந்த கேஸஸ் மூலமாக இந்த இடம் முழுக்க இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டெல்லாம் பாருங்களேன் கலர்டு மினரல்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக ஆன்லைனில் என்ன ஆர்டர் பண்ணீங்க, என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு மகேஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க செல்ஃபி ஸ்டிக் ஆர்டர் பண்ணாங்களாம். ஆனால் வரும்போதே அது உடஞ்சி தான் வந்துதான் அவங்க அம்மா அழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 நாளைக்குள்ளே ரிட்டர்ன் போட்டுருங்க, அதுக்கப்புறமா நமக்கு ரீபேயும் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.